மனிதர்கள் மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவங்க. நம்ம நோயாளிகள். அது கூட தெரில மனிதர்களுக்கு. இந்த மழையில் நனைய முடியல, குளிரை எதிர்கொள்ள முடியல, நமக்கு கம்பளி போர்வை தேவைப்படுது. ஆனால் ஒரு எருவ மாடோ ஒரு நாயோ திறந்த வெளியில் படுத்து கிடக்குது. எவ்வளோ மழை பெஞ்சாலும் நனைஞ்சிக்கிட்டே இருக்குது பறவைகள். அவைகளுக்கெல்லாம் எதுவுமே செய்யலை பாருங்கள். அந்த குளிருங்கிறது நாம் குளிரில் நடுங்குறோம். நம்மலாம் திறந்த வழியில் ஒரு நாள் படுக்க முடியுமா? ஒரு மார்கழி பனியில் திறந்த வழியில் படுக்க முடியுமா? மறுநாள் செத்து போய்விடுவோம் நம்ம. காரணம், நம்மளால் அந்த இயற்கையை தாங்கிக்க முடியல. அதான் நம்ம மனம் என்னால் நோயால் பாதிக்கப்பட்டவங்க. இப்போது நாமளே ஆரோக்கியமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க. ஆரோக்கியமான ஒரு மனிதரை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் பச்சை தண்ணி குடிப்பார், வெந்நீர் குடிக்க மாட்டார், மழையில் நினைவார், அவருக்கு ஒன்றும் ஆகாது. அதே ஒரு நோயாளி, ஒரு சுகர் பேஷண்ட்டோ அல்லது ஆஸ்மா பேஷண்ட்டோ ஒரு மழையில் நினைவாரா, பச்சை தண்ணியை குடிப்பாரா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? நோயாளிகளால் பச்சை தண்ணியை குடிக்க முடியாது, மழையில் நனைய முடியாது. அது நமக்கு தெரியுது. அப்போ மனிதர்களை மற்ற உயிரினங்களோட ஒப்பிடுங்க. பிற உயிரினங்கள் ஆரோக்கியமான உயிரினங்கள். நம்ம ஒரு ஆடோ மாடோ ஒரு மானோ கழுதையோ எருமையோ குதிரையோ ஆரோக்கியமான உயிரினங்கள். அவங்க உடம்புல நோய்கள் இல்லை. ஆனால் நமக்கு மனம் என்கிற நோய். அதனால தான் நம்மளால் என்ன பண்ணுறோம், தினம் குளிக்க வேண்டியிருக்கு, தினம் பல்லு துளக்க வேண்டியிருக்கு, தினம் நம்ம குளித்து உடம்பை சுத்தம் பண்ணணும், பல்லு துளக்கணும். அப்புறம் திறந்த வெளியில் படுக்க முடியாது. நைட்டு பார்த்தா திறந்த வெளியில் நீங்கள் படுக்க முடியாது. வெயிலில் உங்கள் உடம்பு தாங்காது. அவ்வளோதான், நோய் வந்துடும். குளிரை தாங்க முடியாது, மழையை தாங்க முடியாது. வெந்நீர் போட்டு ஏன் நம்ம சமைச்சு சாப்பிட வேண்டியிருக்கு? சில உணவுகளை சமைச்சு சாப்பிட வேண்டிய, எல்லா உணவுகளையும் நம்மளால் பச்சையாக சாப்பிட முடியல. நம்ம தாங்குகிற திறன், இயற்கையை எதிர்கொள்கிற திறன் நமக்கு இல்லை. காரணம், நாம் அனைவருமே மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். அப்படின்னா நோய்ங்கிறது ஒரு இழிவான நிலை தான். நோயாளிகள், நம்மளாம் நோயாளிகளா அப்படின்னா ஒரு இழிவான நிலை தான். அது உயர்வு நிலை கிடையாது, அது தாழ்வு நிலையும் கிடையாது. உயர்வு தாழ்வு என்பது இயற்கையானது. ஆனால் இழிவு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அப்போ இந்த உண்மை நமக்கு ஏன் தெரியாமல் போச்சுது? நம்ம நோயாளிகள் அப்படிங்கிறது, மனம் என்பது ஒரு நோய்ங்கிறது தெரியாமல், நம்மளாம் மனம் என்கிற நோயாளிகள்ங்கிறது தெரியாமல் ஏன் போச்சுது? இந்த உண்மையை ஏன் தெரியாமல் போச்சுது? இப்போ நான் சொல்கிறேன், மனம் என்பது ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதாரபூர்வமாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கலாம், இந்த அளவுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. சரியான கோணத்தில் உங்களுக்கு மனம் என்பது ஒரு நோய்ங்கிறது நான் சொல்லிட்டு வரேன். அப்படின்னா ஏன் இது நாள் வரைக்கும் மனிதர்களுக்கு தெரியாமல் போச்சுன்னா, மனிதர்கள் தங்களை மிகையாக நினைத்து கொண்டார்கள். மனிதர்களுக்கு 6 அறிவு, நம்மளை கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். எப்போவுமே அந்த இயற்கைக்கு நேராக இருந்து மனிதர்கள் தங்களை பற்றி யோசித்ததே கிடையாது. நமக்கு ஒரு தாழ்வு நிலை இருக்கா, ஒரு இழிவு நிலை. மனம்ங்கிற நோய்ங்கிறது ஒரு இழிவு நிலை. அப்படின்னு இருக்கும்போது அந்த இழிவு மனப்பான்மையிலேருந்து எப்படி நம்மை உயர்த்தி கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம உயர்த்தி கொள்வதற்காக பொய்யை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கடவுள் படைச்சாரு, நம்ம மனிதர்களுக்காக தான் இந்த பூமி, ஒரு கடவுள் கூட மனித உருவத்தில் தான் இருப்பார். இப்படி நம்ம இப்படி பொய் சொல்வதன் மூலமாக நம்மை நாம் உயர்வாக நினைத்து கொண்டோம். நமது இழிவு நிலையே நமக்கு தெரியாமல் போச்சு. இழிவு நிலையிலேருந்து நம்மை உயர்த்தி கொள்வதற்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளை மிகைப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பிற உயிரினங்களைப் போல இல்லை, பிற உயிரினங்கள் நமக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறது, நமது உணவுக்காக தான் ஆடு மாடு, அதனால் அதை கொன்று சாப்பிடலாம், இப்படியெல்லாம் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நம்மளை கடவுள் தான் படைச்சாரு அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நம்ம 6 அறிவு அப்படின்லாம் பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இந்த மாதிரி நம்மளை மிகைப்படுத்திக்கிட்டதால் தான் நமக்கு நாம் ஒரு மனம் என்கிற நோயாளி அப்படிங்கிற ஒரு இழிவு நிலை தான் நமது உண்மை நிலை. ஏன்னா நம்மளாம் நோயாளிகள். அந்த உண்மை நமக்கு தெரியாமல் போச்சு. தெரியாமல் அதை மறைப்பதற்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கடவுள் படைச்சாரு, அந்த மாதிரியான கருத்தாக்கங்கள் தான் இந்த உண்மையை தெரிஞ்சிக்க முடியாமல் போச்சு. உண்மையை தெரிஞ்சிக்கும் போது நமக்கு எது தடையாக இருக்குது, எது எதிராக வந்திருக்கு, இந்த கடவுள் சார்ந்த மூட நம்பிக்கைகள். இப்போ புவியீர்ப்பு சக்தி, பூமி உருண்டைன்னு கண்டுபிடிக்கும் போதெல்லாம் அப்போ யார் நம்ம முன்னாடி அதுக்கு தடையாக வர்றாங்க, எதிராக யார் நிற்கிறாங்க? இந்த மதம் தான் தடையாக வருது. ஏன்னா இது நாள் வரைக்கும் அதுதான் உண்மைன்னு நாம் சொல்லிக்கிட்டு வரோம். நம்மளை நாம் மிகைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற அந்த உண்மை நிலையை நமக்கே தெரியாமல் நம்மளை மறைக்கக்கூடிய விஷயந்தான் இந்த கருத்தாக்கங்கள்லாம். இந்த கடவுள் பற்றிய கடவுள் தான் நம்மளை படைச்சாரு, 6 அறிவு, அப்படி இந்த உயிரினங்கள் நமக்காக தான், நமது உணவுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பொய் சொல்லிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் மிகைப்படுத்துகிற ஒரு மனம். அதனால தான் நமக்கு உண்மை தெரியாமல் போச்சு. அதனால் நாம் மனம்ங்கிற நோயாளிகள் அந்த உண்மை நிலையை ஏற்றுக்கணும். அந்த இழிவு நிலை, அது ஒரு இழிவு நிலை தான், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் அதை நம்ம பெருமையாக நினைக்கணும். ஏன்னா அதனால தான் நாம் இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்கோம். நமக்கு சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் நம்மளை வேட்டையாடலை, நாம் அதை கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். அப்போ அதற்கு காரணம் இந்த மனம் என்கிற நோய் தான். நம்ம மனிதராக மாறினோம். மனிதராக சிந்திப்பதற்கும் இந்த அறிவுபூர்வமாக அந்த அறிவுக்கும் மனிதர்களிடம் இருக்கிற அந்த அறிவுக்கும் காரணம் என்னது? இந்த மனம்ங்கிற நோய் தான் காரணம். அதனால்தான்
நாம் அறிவுபூர்வமாக சிந்தித்து நாம் இன்று பாதுகாப்பாக வாழ்கிறோம். ஆரோக்கியமாக வாழ்கிற ஆடு மாடுகளுக்கு கூட அல்லது மான்கள் குதிரைகளுக்கு கூட அங்கே சிங்கம் புலிகள் வேட்டையாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. சிங்கம் புலிகளையே நாம் கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். காரணம் அந்த அறிவாற்றல். அந்த அறிவாற்றல் எப்படி வந்தது? மனம் என்கிற நோயால் வந்தது. அதனால் அது இழிவு நிலையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த இழிவு நிலையை நாம் ஆனால் என்றைக்குமே நம்மளை பொய் சொல்லக்கூடாது. நான் மனம்ங்கிற நோயாளி கிடையாது, நாம் கடவுளால் படைக்கப்பா அப்படின்னு பொய் சொல்லாதீங்க. அந்த இழிவு நிலை தான், அந்த இழிவு நிலை தான் நமது பாதுகாப்பிற்கு காரணம், நமது உயர்வுக்கு காரணம், நமது திறமைக்கு காரணம், நமது அறிவுக்கு காரணம். அதை நம்ம பெருமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கிட்டாலும் உனக்கு இந்த குளிரை தாங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், இயற்கையை எதிர்கொள்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். நீ உன்னை கடவுள் படைச்சாருன்னு நீ பொய் சொன்னால் உனக்கு மனிதர்களை பற்றின உண்மை தெரியாமல் போயிடும். அப்போ நீ என்னன்னா கண்டதையும் சாப்பிட்டா நோய் செத்த. இப்போ நீ உண்மையை ஏற்றுக்கிறதுனால இப்போ உன்னை கடவுள் படைச்சாரு, இந்த உயிரினங்கள் எல்லாம் கடவுள் உனக்காக தான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுட்டு இருக்கிற. அப்படி சாப்பிட்டதுனால என்ன ஆகுது? உனக்கு நோய் சீக்கிரமாக செத்து போயிடுற. ஒருவேளை நாமெல்லாம் மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், நாமெல்லாம் குரங்குகள், நாமெல்லாம் விலங்குகள். நமது உணவு என்பது காய்கறிகள் பழங்கள் தான். இந்த இயற்கைக்கு கட்டுப்பட்டு நாம் வாழ வேண்டும், இயற்கை நமக்கு அனுமதித்த உணவுகளைத்தான் உண்ண வேண்டும் அப்படிங்கிற அந்த உண்மை நிலையை உணரும்போது நாம் அந்த காய்கறி பழங்களை தான் சாப்பிடுவோம். நமக்கு நோய்கள் வராது. தப்பான உணவுகளை சாப்பிட மாட்டோம், மாமிசம் சாப்பிட மாட்டோம். அப்போ நம்ம உண்மையாக வாழும்போது அந்த இழிவு நிலையை, மனம் என்கிற இழிவு நிலை, அது இழிவு நிலை தான், ஆனால் அதுதான் நமக்கு பாதுகாப்பு காரணம். அதை நம்ம பாதுகாக்கணும். அந்த இழிவு நிலையை நம்ம பாதுகாக்கணும், அந்த மனத்தை பாதுகாக்கணும். அப்போ தான் நம்ம பாதுகாப்பாக வாழ முடியும். அதுதான் நமக்கு பாதுகாப்புக்கு காரணமாக இருக்குது. நாம் நோயாளிகள் என்பதை உணரும்போது நாமளும் இயற்கையை போல், பல உயிரினங்களைப் போல் நாமளும் நாமளும் அவங்கள போல் ஒரு உயிரினம் தான் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம இயற்கைக்கு உட்பட்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் என்ன உணவு உண்ண வேண்டும், எப்படி வாழணும் அப்படிங்கிறது தெரிகிறதுனால நம்ம நோய்களிலிருந்து, மனம் என்கிற நோயோடு நின்று போய் பிற நோய்கள் நம்மை தாக்காமல் பாதுகாத்துக் கொள்கிறோம். பிற நோய்களிடமிருந்து நாம் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்கிறோம். அதே நேரத்தில் நீ உண்மை நிலையை மறைச்சிட்டு மிகையாக நீ காட்டணும்னு வச்சுக்கோ. மனம்ங்கிற நோயாளி, நம்மளாம் மனநோயாளிகள், மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த உண்மை நிலையை மறைச்சிட்டு நம்மலாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் இப்படியெல்லாம் நீ பொய் சொல்லி நீ ஏனாதானன்னு ஒரு வாழ்க்கை வாழும்போது கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நீ சொல்லும்போது கடவுளின் பிரதிநிதிகள்னு ஒரு கூட்டம் வரும். நாங்கள்லாம் கடவுளோட பிரதிநிதிகள், நாங்கள்லாம் பாதிரியார்கள், சாமியார்கள், கடவுளை பற்றி விளக்கி சொல்கிறதுக்கு தான் நாங்கள். அதனால் அப்படி உழைக்காத ஒரு கூட்டம் வரும், தங்களை உயர்த்திக்கிட்டு மற்றவங்களை தாழ்த்துவாங்க. அதனால் உண்மை நிலையை ஏற்றுக்கிட்டு வாழும்போது எல்லாருமே மனம் என்கிற நோயாளிகள். நாமெல்லாம் இயற்கைக்கு கட்டுப்பட்டவர்கள், இயற்கை விதிமுறைப்படி வாழ வேண்டும். அதன் மூலம் நோய்களை தவிர்க்கலாம், இன்னும் அதிக காலம் உயிரோடு வாழலாம், 120 வருஷம் வாழலாம். அதனால் எதுக்கு நம்ம ஒரு மனம்ங்கிற நோய் இழிவான அந்த இழிவு நிலை, அந்த உண்மை நமக்கு ஏன் தெரியாமல் போச்சு? நம்மளாம் நோயாளிகள் என்பதுங்கிற உண்மை தெரியாமல் போச்சு. காரணம் மிகைப்படுத்தப்பட்ட மனநிலை. அந்த இழிவு நிலையை மூடி மறைக்கிற மிகையான மனப்பான்மை, கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறது, உயர் அப்படின்னு சொல்கிறது. அதான்